நீதிமொழிகள் 7வது அதிகாரம். 1. என் மகனே, நீ என் வார்த்தைகளைக் காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. 2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். 3. அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். 4. இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கிக் காப்பதற்காக. 5. ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியைப் பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. 6. நான் என் வீட்டின் ஜன்னலருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது. 7. பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனைக் கண்டு அவனைக் கவனித்தேன். 8. அவன் மாலைமயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும். 9. அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். 10. அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரணன் தரித்த தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள். 11. அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. 12. சிலவேளை வெளியிலிருப்பாள், சிலவேளை வீதியிலிருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். 13. அவள் அவனை பிடித்து முத்தஞ்செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து. 14. சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். 15. ஆதலால் நான் உன்னைச் சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை அவளோடு தேடினேன், இப்பொழுது உன்னைக் கண்டுபிடித்தேன். 16. என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். 17. என் படுக்கையை வெள்ளைப்போளத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். 18. வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். 19. புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். 20. பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி. 21. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். 22. உடனே அவன் அவள் பின்னே சென்றான், ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும். 23. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழத் தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. 24. ஆதலால் பிள்ளைகளே, எனக்குச் செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். 25. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கித் தெரியாதே. 26. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். 27. அவள் வீடு பாதாளத்துக்குப் போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். நீதிமொழிகள் 8வது அதிகாரம். 1. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ. 2. அது வழியருகேயுள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. 3. அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு. 4. மனுஷரே, உங்களை நோக்கிக் கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். 5. பேதைகளே, விவேகம் அடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். 6. கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். 7. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. 8. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. 9. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். 10. வெள்ளியைப் பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னைப் பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். 11. முத்துக்களைப் பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. 12. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நலித்தியான அறிவுகளைக் கண்டடைகிறேன். 13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். 14. ஆலோசனையும் மெஞ்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. 15. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். 16. என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். 17.
என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். 18 ஐசுவரியமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. 19 பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியைப் பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. 20 என்னை சிநேகிக்கிறவர்கள் மெப்பொருளைச் சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். 21 அவர்களை நீதியின் வழியிலும் நியாயபாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். 22 கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வமுதல் என்னை தமது வழியின் ஆதியாகக் கொண்டிருந்தார். 23 பூமி உண்டாகுமுன்னும் ஆதிமுதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். 24 ஆழங்களும் ஜலம் புரண்டுவரும் ஊற்றுகளும் உண்டாகுமுன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். 25 மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும். 26 அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்குமுன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். 27 அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும். 28 உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும். 29 சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். 30 நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன். 31 அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். 32 ஆதலால் பிள்ளைகளே, எனக்குச் செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 33 நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். 34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்குச் செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். 35 என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். 36 எனக்கு விரோதமாக பாவஞ்செய்கிறவனோ தன் ஆத்துமாவைச் சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 9வது அதிகாரம். 1 ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரந்தீர்த்து. 2 தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜனபந்தியை ஆயத்தப்படுத்தி. 3 தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு. 4 புத்தியீனனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். 5 நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். 6 பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. 7 பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சையடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறான். 8 பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானமுள்ளவனை கடிந்துகொள், அவன் உன்னை நேசிப்பான். 9 ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தியடைவான். 10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. 11 என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். 12 நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. 13 மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்றுமறியாத நிர்மூடமுமாயிருக்கிறாள். 14 அவள் தன் வீட்டுவாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து. 15 தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து. 16 எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும். 17 மதியீனனை நோக்கி, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். 18 ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரகபாதாளங்களில் கிடக்கிறார்களென்றும் அவன் அறியான்.